Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவர்களே, இன்னைக்கு நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் 10ஆம் வகுப்பு தமிழுக்கான பேப்பர் ப்ரெசன்டேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் 10th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே பேப்பர் ப்ரெசன்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷனோட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கட்டாயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம என்ன தான் படிச்சிருந்தாலும் நான் எல்லா வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஹவு டு ப்ரெசென்ட் த பேப்பர், அது ரொம்ப முக்கியம். ஸோ இதில் நம்ம அப்லோட் பண்ணுற பேப்பரில் உங்களுக்கு எந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் படி நீங்களும் வரக்கூடிய தேர்ட் டிவிஷன் எழுதணும். அது இந்த நோக்கத்துக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி மெத்தட் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா கட்டாயம் நல்ல மார்க் நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 14 அவுட் ஃபஸ்ட் நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது 15 1 மார்க் 11 1 மார்க் டேரெக்டாக கேட்பாங்க. 4 1 மார்க் பார்த்தீங்கன்னா ஒரு நமக்கே தெரியும், ஒரு பாயிண்ட் கொடுத்து கீழே 4 கொஸ்டின் கேட்கும். அது டேரெக்டாக எழுதிக்கலாம். அதுக்கு 2 மார்க் பாருங்கள், எக்ஸாக்டாக இருந்தால் போதும். வசன கவிதை அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பார்த்தா பாடலடியில் உள்ள காப்பியங்கள் என்னென்ன, 4 இளம்பயிர் வகை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திருக்குறள் பார்த்தீங்கன்னா விடும் என முடியும் குறைன்னு கேட்கும்போது முயற்சி திருவினையாக்கும் முயன்றின்மை இனிமே புகுத்தி விடும் திருவள்ளுவர் எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொகைச்சொற்கள் எழுதுறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓசைகள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கலைச்சொற்கள், பகுபத உறுப்பிலக்கணம், வாழ்க வால் குட்டல் வாழ்னா பகுதி காண்றது வீங்கோல் நிமிட்டுது. நெக்ஸ்ட் கூட்டு பெயர், கல் குவியல், ஆடு மந்தைன்னு சொல்லி அந்த கான்செப்ட் எழுது. சைடு ஹெட்டிங் போட்டு இதே மாதிரி எழுதுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 மதிப்பு. ஸோ இதை கம்பேரிசன் பண்ண இந்த 4 கொஸ்டின் 5 கொஸ்டின் ரொம்ப எளிமையாக கொடுத்துருப்பாங்க. அடுத்த கேட்டு ஃபஸ்ட்டு 4 2 மதிப்பு நாட்கள், அதுக்கப்புறம் 5 2 மதிப்பெண்கள் ஒரே கேட்டகரி நீட்டாக எழுதியிருக்காங்க இந்த ஸ்டூடெண்ட். அதுக்கப்புறம் 3 மதிப்பு இளம் பெயர் வகையில் அது என்னவோ அது எக்ஸாக்டாக எழுதினா போதும். நெக்ஸ்ட் படிப்பின் மீது நாட்டம் கொண்டு போசி. ஸோ அந்த சைடு ஹெட்டிங் போட்டு எழுதணும். நெக்ஸ்ட் மனப்பாட பகுதி பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவரால் எழுதப்பட்ட தேம்பாவணி கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸாக்டாக எழுதினா போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழனை வாழ்த்துவதற்கான காரணம் பாவலர் பார்த்தீங்கன்னா அவரோட காரணம் என்னென்னு சொல்லிட்டு அதுக்கான பாயிண்ட்ஸ் டைரெக்டாக எழுதினா போதும். ஸோ இதே மாதிரி நீங்களும் சைடு ஹெட்டிங் போட்டு எழுதுங்க. அடுத்து அலைகிடுதல் எழுதியிருக்காங்க இந்த ஸ்டூடெண்ட்டு. ஸோ அலைகிடுதல் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுங்கள், அந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தொகைநிலை தொடர், பூங்கொடி பார்த்தீங்கன்னா பறித்தல் அன்மொழி தொகை, பறித்த பூங்கொடி பார்த்தீங்கன்னா பெயரச்சு தொடர், ஆடு மாடு உண்மை தொகை, தண்ணீர் தொட்டின்ற பார்த்தா 2ஆம் வேற்றுமை தொகை, வேற்றுமைக்கு உறுப்பும் பயனுடன் தொக்கத்தை கம்பேர் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் பார்த்தா குடிநீர் அப்படின்றது வினைத்தொகை 3 காலங்கள். அதே மாதிரி பார்த்தா மணி பார்த்தா 2ஆம் வேற்றுமை தொகை. ஸோ இது எல்லாமே பார்த்தா கம்பேரிசன் டேரெக்டாக எழுதக்கூடிய கொஸ்டின் புக் பேக்கில் இருக்குது. அடுத்து 5 மதிப்பு நாட்கள் பார்த்தீங்கன்னா தேம்பாவணி, தட் மீன்ஸ் பார்த்தா வீரமாமுனிவர் எழுதப்பட்ட தேம்பாவணி கூட அதுக்கான சிறப்பு. கர்ணியான் பார்த்தீங்கன்னா தன் தாய் எலிசபெத்துக்கு செலுத்திய அந்த கான்செப்ட் தான் கொடுத்துருப்பாங்க. முன்னுரை முதல் எழுதணும், பூமி தாய் காப்பா. இதே மாதிரி சைடு ஹெட்டிங் ரொம்ப சின்ன சைடு ஹெட்டிங் போட்டு நீங்கள் எழுதுனீங்கன்னா ஃபுல் மார்க் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஸோ சைடு ஹெட்டிங் போட்டு எழுதுங்க. மறக்காமல் ஃபைனலாக பார்த்தா முடிவுரை போட்டு எழுதுங்க. நெக்ஸ்ட் படம் உணர்த்துக்கிறது கட்டாயம் பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் ஒரு தலைப்பு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் தலைப்பு கொடுத்துட்டு அதுக்கு பார்த்தா கருன்னு சொல்லும்போது அதுக்கான பார்த்தா மைய கருத்து என்ன, உலகில் மிக கூறான ஆயுதம் என்றால் உழைத்தால் கிடைக்கும் ஊதியம் மட்டும் தான். அது நமக்கு ரொம்ப முக்கியமான. அடுத்து பார்த்தா கடிதம், புகார் கடிதம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அதை மென்ஷன் பண்ணுறோம். அனுப்புனர் போட்டு இதே மாதிரி ஆனா ஆவண்ணா வீதி ஈனா சாலை ஈவண்ணா மாவட்டம் இதே மாதிரி. பெறுநர் செயற்பொறியாளர் அவர்கள், செயற்பொறியாளர் அலுவலகம் ஈனா மாவட்டம். அதை ஊர் பேர் மென்ஷன் பண்ணக்கூடாது. பொருள் பார்த்தா மின்விளக்கு மாற்றித்தர வேண்டியது சார்பாங்க. அதுக்கப்புறம் அது கான்செப்ட் எழுதணும். கடித உடன் சொல்லுவாங்க, பாடி ஆஃப் த லெட்டர். அது கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் எழுதுனா கட்டாயம் ஃபுல் மார்க் எடுத்துலாம். அதுக்கப்புறம் 4 போடுறோம், இப்படிக்கு உண்மை உள்ளன உரைமேல் முகவரி மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1 கொஸ்டின் இன்சொல் பேசுவது அப்படின்னு நண்பர்கள். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அழகாக பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸாக எழுதிருங்க, ஈஸியாக ஃபுல் மார்க் எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 8 மதிப்பு நாட்களில் நமக்கே தெரிந்த கொஸ்டின் பார்த்தா தமிழ் சொல்வளம் பண்ணி புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை கொடுத்து பார்த்தீங்கன்னா உரை பேச்சோட பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட். முன்னுரை முதல் குறிப்பு சட்டம் கூட முன்னுரை மென்ஷன் பண்ணிக்கங்க. ஒவ்வொரு சைடு ஹெட்டிங் இதே மாதிரி நீங்கள் போட்டு எழுதும்போது கட்டாயம் 8 out of எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சைடு ஹெட்டிங் ரொம்ப முக்கியமானது. ஸோ கான்செப்ட் சரியாக எழுதுங்க. அப்போது புரிஞ்சுக்கிட்டு கான்செப்ட் ஒன்றா எழுதுங்க. முடிவுரை முடிஞ்சால் மைய கருத்து, தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா மாரல் சொல்லணும், மாரல் மென்ஷன் பண்ணி விடுங்க. இது ஒரு 8 மதிப்பு நாட்கள். அடுத்து இன்னொரு 8 மதிப்பு நாட்கள் பார்த்தீங்கன்னா விரிவானத்தில் வரக்கூடிய ஒருவன் இருக்கிறான், அழகிரிசாமி ஒருவன் இருக்கிறான் கான்செப்ட் முதல்ல குறிப்பு சட்டத்துக்கு போடுறோம். அதுக்கப்புறம் கதை மந்திரில் அது வரக்கூடிய கதை அழகிரிசாமி, வீரப்பன், ஆறுமுகம், தங்கவேலு, குப்புசாமி எல்லாம் மென்ஷன் பண்ணிடுங்க. அப்புறம் முன்னுரை, அதுக்கான கான்செப்ட் என்ன கதையை நம்ம சொல்கிறோமோ அதுக்கான கான்செப்ட் முதல்ல மென்ஷன் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு சைடு நான் திருப்பி சொல்லக்கூடியதுன்னா 8 மதிப்பு வினாக்களாக இருந்தாலும் சரி 5 மதிப்பு முடிந்த வரைக்கும் சின்னதாக ஒரு சைடு ஹெட்டிங் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நமக்கு ஃபுல் மார்க் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ், முழு மதிப்பெண் பெறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கான்செப்ட் பண்ணி எழுதினா போதும், முடிவுரை மென்ஷன் பண்ணிக்கிறோம். அடுத்தது பார்த்தா பொதுக்கட்டில் வரக்கூடியது சாலை பாதுகாப்பு. நான் உங்களுக்கு பார்த்தா பல டைம் சொல்லியிருக்கேன், பொதுக்கட்டில் ஒரு 5 கட்டாயம் படிக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலை திருவிழா, அரசு பொருட்காட்சி, விண்வெளியின் கல்பனா சாவ்லாவும், சாலை பாதுகாப்பு, மாணவர் சமுதாய தொண்டும், நூலகம், இதெல்லாம் கட்டாயம் படிக்கணும். மழைநீர் சேகரிப்பு. ஸோ இதில் சாலை பாதுகாப்பு முன்னுரை எழுதணும். சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்புக்கான கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட்டு சாலை பாதுகாப்பு விதிகள் என்னென்ன இருக்குன்னு மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன கடைபிடிக்கணும், விபத்து எப்படி நம்ம பார்த்தீங்கன்னா தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சைடு ஹெட்டிங் போட்டு எழுதுறோம். முடிவுரை மென்ஷன் பண்ணணும். மறக்காம மைய கருத்து போட்டு எழுதுங்க. கடைசியாக
கடைசியாக படிவம் பொறுத்த வரைக்கும் இந்த படிவம் என்ன மேல்நிலை வகுப்புக்கான சேர்க்கை விண்ணப்ப படிவம் தான். ஸோ டைரெக்டாகவே இந்த ஸ்டூடெண்ட் எழுதியிருக்காங்க. ஓவராலாக இதில் இந்த மெத்தடு படி நீங்கள் எழுதுனீங்கன்னா கட்டாயம் பப்ளிக்கில் நல்ல மார்க் எடுக்கலாம். ப்ரெசன்டேஷனை திருப்பி சொல்லக்கூடியது என்னென்னா, நம்ம என்ன தான் படிச்சிருந்தாலும் அந்த ப்ரெசன்ட் ரொம்ப முக்கியம். அந்த ப்ரெசன்டேஷனுக்கு நம்ம சேனலில் போடுற வீடியோ வந்து கட்டாயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா சப்ஜெக்ட்டுமே பேப்பர் ப்ரெசன்டேஷன் ஒரு பேப்பர் கிடையாது, 2 பேப்பர் கிடையாது, 3 பேப்பருக்கு மேலே அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் GR Success STC and also I wish you all success to score high marks in the public exam. All the best. Okay, thank you. Bye.